Good morning to all students. இந்த வீடியோல இங்கிலீஷ்ல term 2 first lesson affection. நிலாவோட பேரண்ட்ஸும் இருக்காங்க. நிலா என்ன சொல்றான்னா I love everyone as my family. Do you? எனக்கு என்னோட ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க ஒவ்வொருத்தரையும் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கா. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்குமா? நெக்ஸ்ட் பேஜ் மை லிட்டில் பிக்ஷனரி. ஃபர்ஸ்ட் ஒன் வைல்டு. டு ஸ்பின் ஆர் ரொட்டேட் ரேப்பிட்லி. பம்பரம் சுழலும் இல்லையா, அந்த சுழற்சியை தான் வைல்டுன்னு சொல்றது. அந்த அச்சில் சுழலக்கூடியது. நெக்ஸ்ட் வைப்பு. வைப்புனா துடைக்கிறது. ஒரு கர்ச்சிஃபாலேயோ இல்லை டிஷ்யூ பேப்பராலேயோ நம்ம துடைப்போம் இல்லையா, அந்த துடைக்கிறது தான் வைப்புன்னு சொல்றது. Clean or dry something by rubbing with a cloth, a piece of paper or one's hand. ஒரு கையால துடைக்கிறது தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் tumbled, to fall, கீழே விழுது. நெக்ஸ்ட் scream, to speak loudly with strong emotions. சத்தமா அழுவாங்க இல்லையா, அதுதான் scream அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் grab, hold or catch, கையை இறுக்கமா பிடிக்கிறது இல்லையா, அதுதான் grabன்னு சொல்றது. Let us learn. அப்பா. கீரைக்குப்பம் was a small coastal village near நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீரைக்குப்பம் ஒரு கடற்கரையோர கிராமமாக இருந்தது. Even though the people in the village toiled in the sea every day, they lived happily. கீரைக்குப்பத்தில் வாழ்ந்த மக்கள் மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தாங்க. அவங்க அந்த வேலை கடினமாக இருந்தாலும் அதை ஒரு ஹாப்பியாக தான் செஞ்சுட்டு வந்தாங்க. அதை செய்கிறதுல அவங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. இட் வாஸ் ஏ பிளசன்ட் சண்டே மார்னிங் இன் டிசம்பர். அந்த ஒரு நாள் டிசம்பர் மாதம் சண்டே, பிளசன்ட் மார்னிங் இல்லையா, இனிமையான காலை பொழுது. ஜஸ்ட் லைக் எனி அதர் டே த வில்லேஜர்ஸ் ஹேட் ஸ்டார்டட் தியர் ரொட்டீன். அந்த கீரைக்குப்பத்தில் வாழ்ந்த கிராம மக்கள் அவர்களோட அன்றாட வேலைகளை ரொட்டீனாக செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. A few of them had already left for the sea and the others were preparing to go to sea for fishing. அங்கு வாழும் மக்கள்ல கொஞ்சம் பேர் மீன் பிடிக்க சென்றிருந்தாங்க. சென்றவங்க திரும்பி வந்தாங்க. மீன் பிடிக்க போறவங்க கிளம்பி அங்கிருந்து மீன் பிடிக்க கடலுக்கு போறாங்க. இப்படி கொஞ்சம் பேர் மீன் பிடிக்க போறதும் கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்டு வர்றதுமா இருந்தாங்க. மீனாஸ் ஃபேமிலி வாஸ் ஆல்சோ அட் த ஷோர் டு see of her father going to the sea. அது மாதிரியே மீனாவோட அப்பாவும் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வராரான்னு சொல்லி மீனாவோட அம்மாவும் கடற்கரையில் நின்று அவரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் த men sailed into the sea, the women would return to the other tasks that need their attention. இப்படியே ஆண்கள் மீன் பிடிக்க போறதுமா, பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுமா இருந்தது. The children would play under the coconut trees in the village. சில்ட்ரன்ஸ்லாம் அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. The village bell was about to strike 8 times. கீரைக்குப்பம் வில்லேஜில் ஒரு பெல் இருக்கும். அந்த பெல்லு 8 times அடிக்கும். 8 முறை அந்த பெல் அடிக்கும். 8வது முறை அடிக்கும் போது the bell caretaker was ready to ring the bell. 8வது முறையாக அந்த மணி ஒலிக்க ரெடி ஆகும்போது just then he saw that the sea water had receded a few hundred meters. அந்த பெல் அடிக்க போற நேரத்துல ஜஸ்ட் அந்த நேரத்துல கடலோட தண்ணி 100 மீட்டர் ஆழத்துக்கு உள்வாங்கியது. கடலுக்குள்ளேயே பின்வாங்கிட்டே போகுது. soon many in the village noticed the same. அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. All the children and the villagers started running towards the sea. அங்க இருந்த அந்த கிராம மக்களும் சில்ட்ரன்ஸும் கடலை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. மீனா and her mother were also with them. The sea water continued to recede. மீனாவும் அவளோட மதரும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. The sea water continued to recede. திருப்பியும் அந்த கடல் உள்வாங்கிட்டே இருக்கு. All had gathered along the shore to see it. எல்லாருமே அந்த அலைகள் உள்வாங்கி இருக்கிறத பார்க்குறாங்க. The bell hit 8 times. அந்த 8வது முறையாக அந்த பெல் அடிக்குது இல்லையா, அந்த டைமு people now saw a wave far away in the sea. அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த
அலைய பார்த்துக்கிட்டே அங்கேயே நிக்கிறாங்க. உயரமா எழும்பி வருது அந்த அலை. Excitedly they pointed to the wave that was rising high in the sea. Excitedly எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கு. The pointed அந்த அலை வந்து ரொம்ப உயரமா ரேஸ் ஆகுது, மேல உயரத்துல ரேஸ் ஆகுது. It was common for people to be excited by big waves in கீரைக்குப்பம். இந்த அலையெல்லாம் அவங்க காமனா எப்பவுமே இருக்கிற போல இருக்கு அப்படின்றத அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எப்பவுமே பார்த்து எக்ஸைட் ஆகுறதுதான், அதனால எப்பவுமே சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க கீரைக்குப்பம் மக்கள். Everyone was getting ready to brace the big wave that was coming towards them. ஒவ்வொருத்தரும் ஓடுறதுக்கு தயாரா நிக்கிறாங்க. ஏன்னா அந்த பெரிய அலை ஒண்ணு வருது, அவங்க கிட்டவே வந்து போகுது. Little did they know that the wave was increasing in height and would seem to touch the sky as it neared them. அந்த பெரிய அலை ஒன்று வானத்தை தொடக்கக்கூடிய அளவுலேயே வருதான், வானத்துக்கிட்டே போய் வருமா, அந்த மாதிரி இருக்கான் அந்த அலை. அதை பார்த்து எல்லாருமே ஓடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்க பக்கத்துல வந்து போதான். இட் வாஸ் கெட்டிங் க்ளோசர் டு த ஷோர் வித் எ ரோர். அதோட சத்தம் அதிகமா இருக்குதான், கிட்ட வந்து போற மாதிரி இருக்கான். அதுதான் எல்லாருமே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ். Gazing at the way far away, Meena's mother felt a sudden fear gripping her. Gazingனா உத்து பார்க்கறது, அந்த அலைய எல்லாருமே விழிச்சு உத்து பார்க்கறாங்க. அது பக்கத்திலே உயரமா வந்து வர்ற மாதிரியே இருக்கு. மீனா மதர் felt a sudden fear gripping her. உடனே மீனாவோட அம்மாவுக்கு தெரியுது, மீனாவோட கைய நல்ல இறுக்கமா புடிச்சுக்கிறாங்க. She felt that something was wrong. ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றத மீனாவோட அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒன்று தவறுதலா நடக்க போகுது. She catch மீனா by her hand and started running towards their home. உடனே என்ன பண்ணாங்க, மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. The wave that came closer to the shore had crushed the finishing boats. அந்த அலை, பெரிய அலை வந்தது இல்லையா, அது என்ன பண்ணுச்சு, கடற்கரை ஓரத்துல இருக்க போட்டை எல்லாம் துண்டு துண்டா உடைச்சிருச்சு. அந்த அலை மோதி துண்டு துண்டா உடஞ்சி போச்சு. Before they reached their home, the powerful wave had hit the village. மீனாவும் அவளோட அம்மாவும் வீட்டுக்கு ஓடுனாங்க இல்லையா, அவங்க ஓடுறதுக்கு முன்னாடியே அந்த அலை வந்து அவங்களோட வீட்டையும் அந்த வில்லேஜையுமே தாக்கிடுச்சு. பவர்ஃபுல் வேவ், ரொம்ப வலிமை மிக்க அலை. அந்த அலை அது அந்த வில்லேஜையே சூழ்ந்துருச்சு. மீனா அண்ட் ஹர் மதர் குட் ஹியர் தியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்க்ரீமிங் ஆல் அரவுண்ட் தெம். மீனாவும் அவளோட மதரும் பக்கத்துல எல்லாரும் கத்துறத கேட்குறாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீமிங் ஆல் அரவுண்ட் தெம், எல்லாமே அதிர்ச்சியிலையும் அழுதுட்டே கத்துறாங்க எல்லாரும். The sea water entered the village and washed out the huts and boats. அந்த கடல் நீர் வில்லேஜுக்குள்ள புகுந்து எல்லா வீடுகளையும் போட்டையும் எல்லாத்தையுமே அடிச்சிட்டு போயிடுச்சு. The water hit their hut too. மீனாவோட வீடும் அடிச்சிட்டு போயிடுச்சு. மீனா and her mother were separated and thrown off. மீனாவும் அவளோட மதரும் இப்போ தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. அடுத்த அலை வரும்போது தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. Then slowly the water receded again into the sea. திருப்பியும் இரண்டாவது முறையா அந்த கடல் உள்வாங்கியது, பின்வாங்கியது. மீனா மதர் gathered herself and searched for மீனா. மீனாவை தேடுறாங்க, மீனாவோட மதர் மீனாவை தேடுறாங்க, காணோம். It was then that the second massive wave hit the village. இரண்டாவது தரமா மிகப்பெரிய அலை, வலுவான அலை வந்து திருப்பியும் அந்த கிராமத்தை தாக்கிடுச்சு. அதுக்குள்ள நீர் புகுந்துருச்சு. மீனாஸ் மதர் வாஸ் வாஷ்ட் அவே பை த வேவ். அந்த தண்ணியிலேயே மீனாவோட மதரை அடிச்சுட்டு போறாங்க. மீனா வைல்டு த்ரூ த வாட்டர் வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிரீத். அவ அந்த சுழலுக்குள்ள மீனா மாட்டிக்கிட்டா, அவளுக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருந்தது. போராடி மூச்சு விட்டா. ஒன் மொமெண்ட் ஷி வாஸ் இன்சைட் த வாட்டர். அவ அந்த வாட்டருக்குள்ளவே மூழ்கிட்டா. அண்ட் ஆல் வாஸ் டார்க் அரவுண்ட் ஹேர். எல்லாமே சுத்தி இருட்டா தெரிஞ்சது. இன் த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஷி குட் see த ஸ்கை. கடைசியா அவ வானத்தை பார்த்தா. த வேவ் பேங்க்டு ஹர் டு த ட்ரங்க் ஆஃப் எ கோகனட் ட்ரீ.
கடைசியாக ஒரு அலை வந்து அவளை தூக்கி அடிச்சுது. எங்கே தூக்கி அடிச்சுதுன்னா, ஒரு கோகனட் ட்ரீயோட தண்டு இருந்தது இல்லையா, அதுதான் பேங்குடுன்னு சொல்கிறது, அது மேலே தூக்கி அடிச்சுது அந்த அலை. ஷீ wrestled with the wave and firmly hugged the tree. அவள் அந்த கோகனட் ட்ரீயை நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டா. soon she fainted. ஃபெயின்டட்னா அவளோட கான்ஷியஸ்னஸ் அப்படியே மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறா. வென் ஷி woke up she was in a hospital. அவள் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்தா. ஆஃப்டர் ஷி ரெக்கவர்ட் they transferred her to a rehabilitation center. அவளுக்கு உடல்நிலை நன்றான உடனே மறுவாழ்வு மையம், ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னாக்கா மறுவாழ்வு மையம், அந்த சென்டருக்கு அவளை மாற்றிடுறாங்க. த சென்டர் ஹவுஸ்டு நியர்லி 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த சென்டரில் 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்களாம். எ கைண்ட் ஹார்ட்டட் அஃபிஷியல் ஆஃப் த சென்டர் வாஸ் ஆல்வேஸ் வெரி கைண்ட் டு த சில்ட்ரன். அந்த சென்டரில் மிகவும் அன்போடு பார்த்துக்கிற ஒருத்தர் இருந்தார். அவரும் அவரோட ஃபேமிலியும் அங்கே இருந்த சில்ட்ரன்ஸை அவ்வளவும் அன்போடு பார்த்துக்கிட்டாங்களாம். ஹி ஆஃப்டன் யூஸ்ட் டு விசிட் தெம் வித் ஹிஸ் ஃபேமிலி. அவரோட ஃபேமிலியாகவே வந்து அந்த இடத்துல எல்லோரோடவும் அன்பாக பழகுவார். மீனா வாஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் சூன் வாஸ் லவ்டு பை ஆல். அங்கே இருந்தவங்களையே மீனா தான் சிறிய வயது பெண். அங்கே இருந்தவங்களையும் மீனாவையும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. த அஃபிஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆஃப்டன் கேரிட் மீனா வென் தே பிளேடு வித் அதர் சில்ட்ரன். மீனா சின்ன வயசாக இருந்தாலும் அவளோடையும் அவள் கூட இருந்த பிள்ளைங்களோடையும் அன்போடு விளையாடுவாங்களாம். ஆல் சில்ட்ரன் யூஸ் டு கால் தெம் அம்மா அண்ட் அப்பா. எல்லா சில்ட்ரன்ஸும் அவங்கள அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஆஃப்டர் 3 years தி அஃபிஷியல் வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு. இப்படியே 3 வருஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருது, அதனால வெளியூருக்கு போயிடுறாங்க. ஹீ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி கண்டினியூ டு விசிட் த சென்டர் ஒன்ஸ் எ இயர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. அடுத்த 5 வருடங்களுக்கு அவங்க வருடத்திற்கு ஒரு முறையாக அங்கே சில்ட்ரன்ஸோட வந்து பார்த்துட்டு போவாங்களாம். இப்படியே 5 வருஷமாக வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. மீனா நவ் ஓப்பன்ட் ஹர் ஐஸ். மீனா தூங்கி எழுந்து கண்களை திறக்கிறா. ஹர் சீக்ஸ் வேர் மாய்ஸ்ட். அவளோட கன்னங்கள்லாம் கண்ணில் இருந்து தண்ணி வந்து கன்னத்தை நனைச்சிருந்து. ஆல் திஸ் சீம்டு லைக் இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. எல்லாமே நேற்று நடந்த மாதிரியா இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான். த ஸ்கூல் பெல் ரேங் அண்ட் மீனா வைப்டு ஹர் சீக்ஸ் டு கெட் ரெடி ஃபார் ஹர் இங்கிலீஷ் கிளாஸ். மீனாவோட ஸ்கூல் பெல் அடிக்குது. உடனே மீனா அவளோட கன்னத்தெல்லாம் தொடச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறா. ஃபஸ்ட்டு அவளோட இங்கிலீஷ் கிளாஸ்க்கு ரெடி ஆகிறா. மீனா வாஸ் குட் அட் ஸ்டடீஸ் அண்ட் நவ் வாஸ் இன் த 12th ஸ்டாண்டர்ட். அவள் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளுக்கு நல்ல படிப்பு வரும். த டீச்சர் வாஸ் டீச்சிங் அண்ட் மீனா வாஸ் ரைட்டிங் ஹர் நோட்ஸ். ஆசிரியர் பாடம் நடத்தும் போதே அதை நோட்ஸ் எடுத்துக்குவாள். அந்த நேரத்தில் she then heard a familiar voice calling her. எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குது, அவளுக்கு அறிந்த குரலாக இருக்குது. அதை கேட்குறாவ. மீனு. she raised her head to see. உடனே மீனு தலை உயர்த்தி பார்க்குறா. அங்கே கேட் பக்கத்தில். she was surprised to see her father, the official standing at the entrance. அவள் கேட்டுக்கிட்ட அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு. மீனுன்னு கூப்பிடுறாரு. அதை தலை உயர்த்தி பார்த்துட்டு he was smiling at her. she started at him blankly for a few seconds. கொஞ்ச நேரம் அவள் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறா. with tears rolling down her cheeks. அவள் கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. அவளோட கன்னத்தை நினச்சிட்டே இருக்கு. she jumped out of her bench and dashed towards him calling அப்பா. அவள் உட்கார்ந்து இருந்த பெஞ்சில் இருந்து கீழே எகிரி குதிச்சு ஓடி வந்து அவங்க அப்பாவை பார்க்குற அப்பான்னு கூப்பிடுறா. இதுதான் லெசன். ஸ்டூடெண்ட்ஸ், லெசனை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா எழுதி பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.